ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஜஸ்ட் அவங்க உங்கள் மேலே என்ன ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ஷார்ட் ரீடிங்கில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ பைல் செக்ஷன் தான். பைல் 1 அண்ட் பைல் 2 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனை வந்து மனசில் நல்லா நினச்சிக்கோங்க. அவங்க ஃபேஸையோ அவங்க நேமையோ வந்து நினச்சிக்கோங்க. ஸோ பைல் 1 அண்ட் பைல் 2 இந்த 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் 1க்கான ரீடிங் போயிடலாம். உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் மேலே ஓகேவா? உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹெவி பர்டனாக இருக்காங்க. நிறைய வார்த்தைகள் வந்து சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் தெரியுது. மேபி நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒருத்தர் நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க, பேசாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்பவே ஹெவி பர்டனாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதும், உங்ககிட்ட அந்த லவ்வை வெளிக்காட்டாமல் இருக்கிறதும் அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு காயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே ஃபினான்ஷியலாகவும் ஏதோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க ஃபேமிலி சம்மந்தமாக நிறைய சுமைகளை வந்து இவங்க சுமக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது வீட்டுக்கு வந்து அதாவது இவங்களோட ஃபினான்ஷியல் வச்சு தான் அவங்க ஃபேமிலி வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனே இருக்கலாம். ஸோ அது ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறது வந்து ஃபீமேலாக இருக்கட்டும், மேலாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும். ஸோ நீங்கள் பார்க்குற உங்களோட பர்சன் வந்து ஃபீமேலாக இருக்கட்டும், இல்லை மேலாக இருக்கட்டும். அவங்க வந்து எப்படின்னா, அவங்க ஃபேமிலிக்கு இவங்களோட ஃபினான்ஷியல் வச்சு தான் வந்து ஒரு ரன் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு ஹெவி பர்டனான ஒரு சிச்சுவேஷனில் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதும், உங்ககிட்ட நோ கான்டாக்டில் இருக்கிறதும் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒரு ரொம்ப ஒரு பாரமான ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இருந்தாலும் என்னன்னா, அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதும், உங்ககிட்ட அந்த ரூடாக நடந்துக்கிறதும் அவங்களுக்கு பிடிக்கல. உங்ககிட்ட அந்த லவ்லியாக பேசணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் என்னென்னா, சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட அந்த எமோஷ்னல்லாம் காணிக்காமல் உங்ககிட்ட ரொம்ப ஒரு ஜட்ஜ் மாதிரி நடந்திருப்பாங்க. என்ன? ஸோ கரெக்டாக பேசு, தேவைன்னா பேசு, இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் நீ காண்டாக்ட் பண்ணு, இல்லைனா தேவையில்லாமல் எதுவும் பேச வேணாம். அதாவது அன்னெசரியாக எதுவுமே பேச வேணாம். உனக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது சொல்லணுமா? ஸோ அதுக்கு மட்டும் பேசு, இல்லை பேசவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஏதாவது சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த எமோஷ்னலை ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ரொம்ப ரூடாக ஒரு ஜட்ஜு மாதிரி எப்படின்னா ரொம்ப ரூடாக நடந்துருந்துருப்பாங்க. அந்த எமோஷ்னலை காமிக்காமல் உங்ககிட்ட ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த கிங் ஆஃப் சோர்ஸ் வந்து அந்த எமோஷ்னலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆள் கிடையாது. அந்த எமோஷ்னலை ஹைட் பண்ணிக்கிட்டு யார் வந்து பேசினாலும் ஒரு ரூடாக பேசுகிறது, இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக பேசுகிறது, எமோஷ்னலுக்கு வந்து அங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ஹெவி போர்டனாக தான் இருக்குது அவங்களுக்கு. பட் இருந்தாலும் என்னென்னா, அப்படி தான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அப்படி இருக்கிறாங்க. அது ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம், இல்லை வந்து உங்ககிட்ட அந்த ரொம்ப எமோஷ்னல் நடந்துக்கிட்டால் மேபி நீங்கள் அதுக்கு மேலே ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுவீங்களோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த எமோஷ்னல்லாம் ஹைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் லவ் இருக்குது, எமோஷ்னல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? அவங்கக்கிட்ட என்னதான் அவங்க வந்து ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டாலும், ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி, காயப்படுத்துகிற மாதிரி, ரொம்ப ஒரு அடமெண்ட்டாக நடந்திருந்தாலும் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு எமோஷ்னல் இருக்குது. ஸோ அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்களாம் இருக்கலாம். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லை அதர் பர்சன் இன்வால்மெண்ட். ஸோ நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த எமோஷ்னலை வந்து காமிக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ எமோஷ்னல் நிறையவே இருக்குது. பார்க்கலாம் வேறு என்னதான் சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க. ஓகே, உங்கள் கூட இருக்கிறது அவங்களுக்கு ஒரு கொலாபரேஷன், அதாவது உங்கள் கூட சேர்ந்து இருக்கிறது,
பழகுறது. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பாக அந்த எமோஷ்னல் பாண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்ககிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு அந்த எமோஷ்னல் பாண்டிங் இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி தெரியுது. ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. என்னதான் நீங்க மட்டும் தான் லவ் பண்றீங்க அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டு இருந்தா, அவங்க மனசுலயும் வந்து உங்கள பத்தின சில எண்ணங்கள் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. மேபி அந்த சில ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்னால அத வெளிக்காட்டாம இருந்திருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மத்தபடி லவ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து மேரேஜ் வரைக்கும் அவங்க ட்ரீம் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து உங்ககிட்ட வெளிக்காட்டாம இருந்திருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றது? இந்த லைஃப்பில் வந்து சில விஷயத்த பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை ட்ரீம் பண்ணுவோம். இப்போ வந்து கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, சம்டைம்ஸ் வந்து ஃபேமிலி வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம அதை வெளியே சொல்லாமல் இருப்போம். பட் வந்து ட்ரீம் பண்ணுவோம். அந்த மேரேஜ் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இவங்க ட்ரீம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் இருக்குது. உங்க கூட பேசணும், பழகணும், ஒரு கொலாபரேஷன், அதாவது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, நிறைய கார்ட்ஸ், டூ மெனி கார்ட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ட்ரீம் அண்ட் கன்ஃபியூஷன் இருக்குது. லவ் இருக்குது, எமோஷ்னல் இருக்குது, ஆனால் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்கள் மேலேயும் ஃபீலிங் இருக்குது, அண்ட் ஒரு ஒரு டவுட் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. பட் உங்களை பற்றின ட்ரீமிங்லாம் இருக்குது. ட்ரீம் பண்ணுறாங்க, உங்களை நினச்சி ட்ரீம் பண்ணுறாங்க, லவ் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை ட்ரீம் பண்ணுறாங்க, எமோஷ்னலாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் ட்ரீம் பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை ட்ரீம் பண்ணுறாங்க. எல்லாமே ட்ரீமில் நடக்குது. பட்டு இங்கே இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கோ இல்லை உங்கள் பர்சனுக்கோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சூஸ் பண்ணலாமா இல்லை அதர் ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அந்த மல்டிப்புள் அந்த ஆப்ஷன்ஸ், அந்த ஒரு டவுட் இருக்குது. நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லை வேறு ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்குது. ஸோ அதுதான் எங்கள் ப்ராப்ளம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்களும் ஸ்டேபிள் இல்லாமல் ஒரு மல்டிப்புள் கமிட்மெண்ட், மல்டிப்புள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால அவங்களுக்கும் பதில் சொல்ல முடியல. உங்ககிட்ட ரூடாக நடந்திருப்பாங்க. இல்லை உங்களுக்கும் வந்து அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்பி போனால் நான் இது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ அந்த டவுட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ட்ரீம் இருக்குது, ட்ரீமிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் கூட மேரேஜ் பண்ணணும், லைஃப்பை ரன் பண்ணணும், கொலாபரேஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து ட்ரீம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஒன் மோர் கார்டு, ஒரே ஒரு கார்டு. ஸோ ஹாப்பியாக இருக்கணும். ஃபைனலி பைல் 1 செலக்ட் பண்ணவங்களோட ரீடிங் பாசிட்டிவாக இருக்குது. ஃபைனலி அவங்க அந்த ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு வந்து நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நிஜத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலான்னாலும் அவங்க ட்ரீமில் வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க உங்கள் கூட. ஸோ ட்ரீம்லேயே இருக்கிறாங்க. உங்களை லவ் பண்ணுற மாதிரி, மேரேஜ் பண்ணுற மாதிரி, ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் எமோஷ்னலாக இருக்கிறது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து ட்ரீம் பண்ணுறாங்க. ட்ரீமில் வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ போத் நீங்களாக இருக்கட்டும், உங்கள் பர்சனாக இருக்கட்டும், ட்ரீமி வேர்ல்ட்லேயே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் என்னென்னா இன்னொரு பக்கம் எப்படின்னா, நீங்களும் அதை ட்ரீம் பண்ணுறீங்க, உங்கள் பர்சனாக ட்ரீம் பண்ணுறாங்க. அதை விட முக்கியம் என்னென்னா அவங்களுக்கு நிறைய பேர்டன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ என்னென்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் ட்ரீம்லேயே வந்து சரி இப்போதைக்கு நம்ம ட்ரீம்லேயே வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஹாப்பியாக தான் இருக்குது. உங்கள் கூட அவங்க மேரேஜ் பண்ணணும், லவ் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு எனக்கு தெரியல. ஒரு சில பேருக்கு பொருந்தும், ஒரு சில பேருக்கு பொருந்தாமல் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ பொருந்துகிற விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, எல்லாத்துக்கும் பொருந்தோன்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே? ஸோ பைல் 2க்கு போயிடலாம். ஓகே? ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, அதாவது உங்கள் மேலே என்ன ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே,
2 hour source energy. நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க, நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க. அண்ட் ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. ஒருத்தர் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. அவங்க மனசில் நம்ம இருக்கோமா, அண்ட் அவங்களுக்கு என்னென்னா உங்கள் மனசில் அவங்க இருக்காங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. பேசுகிறது கூட இல்லை, ஒரே ஃபைட், ஆர்கியூமெண்ட். மறுபடியும் மீட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஃபைட் வைக்கணும், ஆர்கியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் 2 பேரும் இருக்கிறீங்க. அண்ட் 2 hour source எனர்ஜி எப்படின்னா, இன்டிசிஷன், முடிவெடுக்க முடியல, என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல, ஃபீலிங் இருக்குது. ஃபீலிங் கொஞ்சம் போக பார்க்கலாம் ரீடிங்கில் ஃபீலிங் இருக்கா இல்லையாண்டு. சம்திங் ஃபீலிங் இருந்தாலும் இன்டிசிஷனில் இருக்கிறாங்க, எனக்கு முடிவெடுக்க தெரியல. ஸோ என்னை சுற்றி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள். அண்ட் கோபமும் இருக்குது, ஓகேவா? உங்கள் மேலே சில கோபங்கள் இருக்குது. ஸோ ஆர்கியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கண்ணை மூடிட்டு இருக்காங்க, எந்த ஒரு ஃபீலிங்க்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது, அமைதியாக இருப்போம், மறுபடியும் வந்தால் ஏதாவது சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி, அதாவது ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஓகே, பார்க்கலாம் வேறு என்ன மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. உங்கள் மேலே கோபம் இருக்குது, சம்திங். 7 hour source எனர்ஜி. ஸோ பிளாக் பண்ணிவிட்டு, இல்லை பேசாமல் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட பேசாமல் அவங்கள அவாய்ட் பண்ணுறீங்க. போதும், இந்த ஃபீலிங்ஸே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. மேக்ஸிமம் வந்து உங்கள் பர்சன் 2 பேருக்குமே சம்டைம்ஸ் பொருந்தும். 2 பேருமே வந்து பேசாமல் ரன்னராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான எனர்ஜி எப்படின்னா, இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் முக்கியத்துவம் கொடுக்காம ஸ்னீக்கி பிஹேவியர்ஸ், கண்டுக்காமல் போகிறது, நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் கண்டுக்காமல் போகிறது, இல்லை அவங்க மெசேஜ் பண்ணும்போது நீங்கள் கண்டுக்காமல் போகிறது அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி. பட் ஒருத்தர் வந்து ஆன்லைனில் இருக்காங்களா அப்படிங்கிறது செக் பண்ணுறது, இல்லை பக்கத்து வீடுனா பக்கத்து வீட்டில் போய் செக் பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ 2 பேரும் தெரிஞ்சவங்கன்னா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நடக்குது, ஓகேவா? தெரியாதனமாக செக் பண்ணுறது, ஆன்லைனில் இருக்காங்களா இல்லை இங்கே எங்கேயாச்சும் வராங்களா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது, ஆனால் பேசுகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா? அண்ட் என்னென்னா, ஒரு சில விஷயங்கள் எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, உங்கள் மேலே சில ஒரு உங்கள் பர்சனுக்கு ஒரு சில டவுட்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து அவங்கள ஏமாத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில டவுட்ஸும் உங்கள் பர்சனுக்கு இருக்கும். அதனால கூட உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட ஒழுங்காக பேசியிருந்திருக்க மாட்டாங்க, இன்டிசிஷன்லேயே இருந்திருப்பாங்க, ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி. ஏன்னா அதான் காரணமாக இருக்கும். சம்திங் ஒரு ஸ்னீக்கி பிஹேவியர்ஸ் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட ஏதோ உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு உணர்ந்திருக்கீங்க, அவங்க ஏதோ நம்மளை சீட் பண்ணுறாங்களா, நம்மளை வந்து என்ன சொல்கிறது, நம்ம எமோஷனலை வந்து திருடிட்டு அதில் வந்து அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எனர்ஜி. அண்டு சம்திங் ஏதாவது ஹைட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து உங்கள் மேலே இருக்குது. ஸோ சம்திங் நீங்கள் என்கிட்ட மறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து இருக்குது. ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் மீன்ஸ் எமோஷ்னல் இருக்குது, பட் அதை மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுறது. இதில் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, 2 பேரும் ஒருத்தர் பேசாமல் இருக்கிறீங்க, அவாய்ட் பண்ணுறீங்க, அண்ட் எமோஷ்னல் இருந்தாலுமே அதை வெளிக்காட்டாமல் கண்ட்ரோலில் இருக்கிறீங்க. எனக்கு எமோஷ்னல் இருக்குது, ஆனால் நான் அதை வெளிக்காட்ட மாட்டேன். என்கிட்ட அந்த மாதிரி, அதாவது எமோஷ்னல் இருக்குது, நான் வெளிக்காட்ட மாட்டேன், நீயா வந்தால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. சம்டைம்ஸ் நீங்களாக போனால் கூட அவங்க வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு ஸ்னீக்கி பிஎஸ் தெரியுது, பேச மாட்டேன், அடமெண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது, பட் எமோஷ்னல் இருக்குது, ஆனால் நான் அதை வெளிக்காட்ட மாட்டேன், ரொம்ப மெச்சோர்டாக நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த எமோஷ்னல்லாம் இருக்குது. ஸோ அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு அவங்க யோசிச்சுட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிறது, ஃபேமிலி கூட ஜாலியாக இருக்கிறது, ஸோ அதர் பர்சன் கூட வந்து ஹாப்பியாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி அவங்களோட மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஓகேவா? ஸோ உங்களை பற்றி உங்ககிட்ட இப்போ பேசக்கூடாதுன்னு முடிவாயிடுச்சு. ஸோ உங்களை பற்றின தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும்ல, அந்த தாட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ அவங்க ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருக்கிறது, இல்லை அதர் பர்சன் கூட ஹாப்பியாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், குழந்தைங்க, ஸோ சம்திங் வேலை பார்க்குறவங்க, ஸோ அவங்க கூடலாம் ஹாப்பியாக இருக்கிறது, சில் பண்ணுறது, பார்ட்டி பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேவா?
பட் உங்கள் மேலேயும் ஒரு சில எனர்ஜி இருக்குது. எப்படின்னா சம்டைம்ஸ் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒரு வேளை ஃப்யூச்சரில் நீங்கள் பேசினீங்கன்னா உங்கள் கூட வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் நினைக்கிறாங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து அவங்கள மீட் பண்ணுறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், சம்திங் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதா இருக்கட்டும், அவங்க கூட ஒரு ஹாப்பியாக இருக்கணும். அதாவது ஒரு ஃபன் பண்ணுறது, ஹாப்பியாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் இப்போதைக்கு அந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஒரு டாமினன்ட்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது. எமோஷனல் காமிக்க வேணாம், அப்படியே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? டூ ஆஃப் வான்ஸ். பட் ஓகே, நிறைய பார்ட்ஸ் வந்துருக்கு, இதை நான் எடுக்கலை. ஸ்லோ மூமெண்ட். ஓகேவா? ஸோ அவங்க அப்படியே அந்த மாதிரி சில் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்லோவாக மூமெண்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு நகர்வுமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது, பார்ட்டி பண்ணுறது, ஃபேமிலியை பார்த்துக்கிறது, வேலையை பார்த்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்லோவாக மூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் கூட சேட் பண்ணாமல், உங்களை பார்க்காம, உங்கள் கூட காண்டாக்ட் பண்ணாமல் ஒரு பாஸ் பட்டன்லேயே இருந்த மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு நகர்வும் இல்லை. பட் ஃபீலிங் இருக்குது, எமோஷ்னலுக்கு எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலுமே ஒரு பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அவங்க என்னென்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி அவங்கள வந்து ஒரு என்கேஜாகவே இருந்து வச்சுக்கிட்ட ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. அண்டு மணி வைஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ ஓகே, மூமெண்ட் இல்லை, உங்ககிட்ட பேசலை, எந்த ஒரு காண்டாக்டும் இல்லை, நம்மளை பற்றி திங்க் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், உங்களை ஸ்பை பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பை வந்து பண்ண தான் செய்கிறாங்க. நீங்கள் ஸ்பை பண்ணுறீங்க, அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவங்களும் வந்து உங்களை ஸ்பை பண்ணுறாங்க. எப்படின்னா ஆன்லைனில் இருக்காங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, உங்களை பற்றி விசாரிக்கிறது, அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, இருக்காங்களா. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். ஓகேவா? மெயினாக வந்து ஃபீமேல் எனர்ஜி, அதாவது நீங்கள் பார்க்குறது மேல் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீமேல் இருக்காங்கல்ல, அவங்க உங்களை பற்றின விஷயங்களை வந்து கேட்கலாம். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேபி போத் எனர்ஜி 2 பேருக்குமே செட் ஆகும். மெயினாக இங்கே ஃபீமேல் எனர்ஜி தெரிஞ்சனால நான் சொன்னேன். மேல் எனர்ஜி தான் வந்து ரொம்பவே ஒரு டாமினேட்டிங்காக இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது எந்த ஒரு எமோஷனையும் காமிக்காமல் ஹைட் பண்ணிக்கிட்டு ரொம்ப மெச்சோர்டாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு சிச்சுவேஷன் நோ காண்டாக்ட், பேசுகிறதில்ல, ஒரு மூமெண்ட் இல்லாமல் இருக்குது. பட் என்னென்னா ஸ்பை மட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி உங்கள் மேலே வந்து அந்த எமோஷ்னல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் பர்சன் என்னென்னு பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பெசிஃபிக் கார்டு. ஸோ நீங்களும் வந்து எப்படின்னா, நானும் வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், என் பாட்டுக்கு நான் என் வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு நீங்களும் வந்துட்டீங்க. நீங்களும் வந்து அவங்கள பற்றின விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க, கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க யாருக்கிட்டையாச்சும், இல்லை ஏதாச்சும் ஸ்பை பண்ணி ஆன்லைனில் வராங்களா இல்லையா. ஸோ அவங்கள பற்றின தாட்ஸ் வந்து பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, நினச்சிட்டே இருந்திருப்பீங்க, யார்ட்டையாச்சும் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, போதும், நான் என் லைஃப்பை பார்த்துட்டு இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ எனக்கு என் லைஃப்பில் இருக்குது, எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நான் அதை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஓகேவா? ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபீலிங்ஸ் ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. பட் அந்த எமோஷ்னல் இருக்குது, அதை ஹைட் பண்ணிக்கிட்ட நோ காண்டாக்டில் போனனால இதுக்கு மேலே நம்ம அதாவது காண்டாக்டில் இல்லை. ஸோ இதுக்கு மேலே எதுக்கு காண்டாக்ட் பண்ணணும். ஸோ அதை நம்ம கேர் பண்ணாமல் இருக்கலாம், நாமளே கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்து கேர் பண்ணுறீங்க, அவங்க என்னென்னா அவங்களோட லைஃப்பை பார்த்து கேர் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபேமிலி கூட இருக்கிறதும் வேலையை பார்க்குறதும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ பைல் 2 இதான் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். அவங்க என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? ஏன்னா எல்லாருக்கும் இது பொருந்தும்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு பொருந்தும், சில பேருக்கு பொருந்தாது. ஸோ பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.